நான் பிராங்கா சொல்றேன், நானே ஒரு இம்போர்ட்டர் கையிலேயே பிடிச்சு கொடுத்தா கூட உங்களால ஆர்டர் வந்துட்டு எடுக்க முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க எடுத்தீங்கன்னா மொட்டை போட்டு உட்காந்துருக்கேன் முன்னாடி. முடியாது. இப்ப பாருங்க, நான் ஒரு இம்போர்ட்டர் கூட்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டா கூட அந்த இம்போர்ட்டர் உங்கள்கிட்ட 1000 கேள்வி கேட்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வாலண்டியரா ஒரு இம்போர்ட்டர் பேசா இம்போர்ட்டர் உடனே ஆர்டர் கொடுத்துருவேன், ரேட் மத்தோட கம்மியா உடனே நமக்கு ஆர்டர் கொடுத்துருவோம் நினைக்காதீங்க. எல்லா இம்போர்ட்டரும் அப்படி செய்ய மாட்டான். எவனாவது பேராசை பிடிச்ச இம்போர்ட்டர் இருப்பான் தெரியுமா, கஞ்சப்பா இம்போர்ட்டர் இருப்பான் தெரியுமா, அவன் தான் ஒருத்தர் 2 பேரும் அப்படி எட்டி பார்ப்பான தவிர திரும்பி பார்ப்பான தவிர இன்ட்ரெஸ்ட் காட்டான தவிர அவனும் வாங்குவானா 100% அசூரன்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் தேவை இருக்கு, அந்த பொருளை ஏற்கனவே ஒருத்தவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அந்த இம்போர்ட்டோட டேட்டா அவன் கையில கிடைச்சா கூட அந்த டேட்டாவை கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு உப்புக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் கேட்பான், ஏன் டேட்டா எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்பான். என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? இந்தியால சதீஷ்னு ஒருத்தன்ட்ட நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவன்கிட்ட நான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு அவனை மட்டும் தான் தெரியும் இந்தியால, நீ எப்படி என்னை எடுத்தன்னு கேட்பான். ஒரு ஜென்யூன் இம்போர்ட்டர் கேட்பான். இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? நெட்ல பார்த்துன்னு சொல்ல முடியுமா? நான் என் டேட்டா அவனை கொடுக்கவே இல்லையே. அப்ப கஸ்டம்ஸ் டேட்டா வேணா கஸ்டம்ஸ் திருடுறீங்களா? அப்ப டேட்டா திருடி விக்கிறீங்களா? அப்ப உங்க கண்ட்ரி எந்த அளவுக்கு செக்யூர்டா சேஃப்டியா இருக்கு, எந்த அளவுக்கு டேட்டா பாதுகாக்கிறது கான்பிடன்ஸ் வச்சிருக்கு, நம்ம கண்ட்ரி மேல ஒரு இழுக்கு இருக்கா இல்லையா? அதுல யோசிச்சு பாருங்க. ஒரு டேட்டா பேஸ வாங்கி நம்ம திருடி பேசணும்னா நம்ம கண்ட்ரியே தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுல